அனைவருக்கும் வணக்கம். இது அவந்திகா சேனல். நான் உங்கள் ஹரிணி. இந்த கரண்டி பார்த்திங்கன்னா ஆலக்கரண்டின்னு சொல்லுவாங்க, தாளிக்கிற கரண்டின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி காய்ச்சறதுக்காகவே இந்த இரும்பு கரண்டி நான் இப்போ வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சளி இருமல் வந்தால் இது தாளிக்கிறதுக்காக கரண்டி. இந்த கரண்டி இது ரேட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஒரு 150 ரூபாய்க்குள்ளே தான் வருது. இதை நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். கரண்டி காயிட்டும். நான் இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய். தேங்காய் நல்லா காயிட்டும். சளிக்கு வந்து நம்ம நிறைய வைத்தியம் பண்ணுவோம். பிறந்த குழந்தையிலேருந்தே உள்ள இது மூக்கு அடைச்சிருக்கிறது, தொண்டை, கை கால் வலி எல்லாத்துக்குமே இது சரியாகும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் சிம்மில் வைக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு நம்ம குழம்புக்கு போடுறோம்ல, அந்த பூண்டு வந்து 4-5 பூண்டு நான் தட்டி போடுறேன். இந்த பூண்டை வந்து இந்த கக்கியில் வச்சு 1-2 தட்டி அதில் போடுறேன். பாருங்கள், பூண்டு இந்த மாதிரி தட்டி போடணும். இது நல்ல சத்தம் வருது. நான் வந்து இப்போ வந்து உப்புக்கல் வந்து 1 கல்லிருந்து 2 கல் வரைக்கும், உப்புக்கல் 1 கல்லிருந்து 2 கல் வரைக்கும் போடுறேன். இது போட்டோன்னே நல்ல ஒரு வாசனமாக இருக்கும். கொஞ்சம் நான் மஞ்சள் தூள் போடுறேன். இது பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ, முருங்கை மரத்தில் காய் காய்க்கிறதுக்கு முன்னால் வர முருங்கைப்பூ. இந்த பூ வந்து போடணும். இதில் போட்டிங்கன்னா சளி நல்லா சளிக்கு சரியாகவும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முருங்கைப்பூ போடுறேன். நல்லா இது கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இப்படி நல்லாவே பொரிஞ்சிடும். இது எல்லாமே கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். இது வந்து எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா எல்லாருமே இதுதான் பண்ணாங்க. நாங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கு இதுதான் பண்ணோம். சளி இருமல்ன்றதே இல்லை. மூக்கடைப்பு இதெல்லாம் கூட சரியாயிடும். இப்போ வந்து இது நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நிறையா வேணும், கை கால்லாம் தடவணுன்னா வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 நிமிஷம் சூடு ஆற வச்சு வெது வெதுப்பான சூடில் கைக்கு தாங்குகிற சூடு பாத்திரம் எடுத்து தொண்டை, நெஞ்சில் வந்து சென்டரில் 2 பக்கம், பின்னால் முதுகில் சென்டர் அந்த எலும்பு 2 சைடில், அல்லையில், கை கால் எல்லாம் தடவி விடலாம். நெத்திக்கெல்லாம் தடவி விடலாம். மூக்கில் வந்து ஒரு சொட்டு இல்லை, இந்த மூக்குலையும் இந்த மூக்குலையும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நல்லாயிருக்கும், பயப்பட தேவையில்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி விட்டு கை கால், முட்டி கால், முட்டி கை எல்லாத்துக்கும் நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா, நைட்டு தடவுனாலும் சரி, பகலை ஒரு 3 நாளைக்கு இதை தடவுனீங்கன்னா சளி இருமல் குழந்தைங்களுக்கு சரியாயிடும். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. இந்த மருந்து யூஸ் பண்ணி, இந்த மாதிரி இந்த ஒரு வைத்தியத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. எப்போ சளி பிடிச்சாலும் டக்குன்னு இந்த இது. அப்படி உங்களுக்கு முருங்கைப்பூ கிடைக்கலனா கூட நீங்கள் மற்ற பொருளை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், பூண்டு, கல்லுப்பு, மஞ்சள், முருங்கைப்பூ, இதுதான் குழந்தைங்க சளியை அறவ ஒழிச்சிடும். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா அவந்திகா சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.